ஆர்ஜே மீடியா செய்திகள். ஆர்ஜே மீடியாவின் 5 வருட பூர்த்தியும் மகுட விருது வழங்கல் விழாவும் முயற்சிக்கு என்றும் முதலிடம் என்ற வாசகத்தை மையமாக கொண்டு பல சேவைகளை நாடளாவிய ரீதியில் வழங்கி வரும் ஆர்ஜே மீடியா ஊடக வலையமைப்பின் 5 வருட பூர்த்தி மற்றும் மகுட விருது வழங்கல் விழா ஆர்ஜே மீடியா வலையமைப்பின் பணிப்பாளரும் சமூக பணி இளம் கலைமானியும் மற்றும் வானொலி அறிவிப்பாளருமாகிய AM இன்ஷாப் அவர்களின் தலைமையில் கொழும்பு டவர் மண்டபத்தில் கடந்த திங்கட்கிழமை மிக பிரமாண்டமாக இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாசார பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் M ஃபாசில், கௌரவ அதிதிகளாக சம்மாந்துறை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் தேசபந்து SL முகமது ஹனீஃபா, ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான NM அமீன், இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன ஒன்றியத்தின் தலைவரும் சிரேஷ்ட ஒளிபரப்பாளருமான உமர் லெப்பை யாக்கூப், சமூக பணி மற்றும் தேசிய சமூக மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குனர் VJ ரூஃபன், சிரேஷ்ட உளவியல் ஆலோசகரும் மனநல தத்துவ ஆரோக்கியத்தின் தலைவரும் மற்றும் தேசிய சமூக பணி நிறுவனத்தின் ஆராய்ச்சி பிரிவின் இயக்குனருமான அஸ்மியாஸ் ஷஹீத், சிரேஷ்ட ஊடகவியலாளரும் தமிழன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியருமான சிவா ராமசாமி, சிரேஷ்ட ஊடகவியலாளரும் கேபிட்டல் வானொலி மற்றும் தொலைக்காட்சியின் பொது மேலாளருமான ஷியா உல் ஹசன் மற்றும் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய விரிவுரையாளர் டாக்டர் ஸ்ரீ பிரேந்திரன், சிரேஷ்ட ஊடகவியலாளரும் வசந்தம் தொலைக்காட்சி மற்றும் வானொலியின் முகாமையாளர் MSM இர்ஃபான், சிரேஷ்ட ஊடகவியலாளரும் கேபிட்டல் வானொலியின் சிரேஷ்ட முகாமையாளர் AL ஜபீர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன சிரேஷ்ட ஒளிபரப்பாளரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரம் மற்றும் இலங்கை ஒளிபரப்பாளர்கள் ஒன்றியத்தின் தேசிய அமைப்பாளருமான இர்ஷாட் காதர் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மேலும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட அறிவிப்பாளரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் முன்னாள் தலைவியுமான ஃபுர்கான் B இஃப்திகார், சிரேஷ்ட ஊடகவியலாளரான ஜமீஹா ஷஃபீர் மற்றும் ராம்குணா, அழகு சாதன மையத்தின் இயக்குனரான குணரத்னம் ஹரிஷாந்த் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்வில் ஊடகம், கல்வி, கலை, இலக்கியம், சுகாதாரம், ஆன்மீகம், சமூக சேவை, சாதனையாளர், இளம் தொழில் முயற்சியாளர் மற்றும் அரச நிர்வாகத்துறை என்ற 10 துறைகளிலும் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு மகுட விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் இதில் ஆர்ஜே மீடியாவின் 2 மாத கால ஊடக பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு, ஆர்ஜே மீடியாவின் போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான கௌரவிப்பு, ஆர்ஜே மீடியா உறுப்பினர்கள் கௌரவிப்பு மற்றும் அதிதிகள் கௌரவிப்பு என இந்நிகழ்வு மிகச் சிறப்பாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்நிகழ்வில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டமையும் சிறப்பம்சமாகும். தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள ஆர்ஜே மீடியாவுடன் இணைந்திருங்கள்.